வருகின்ற நவம்பர் 27 இந்த மாதம் 27ஆம் தேதி அன்று இளைஞர்களுடைய எழுச்சி நிகழ்வாக திகழ்கின்ற அருமை அண்ணன் புள்ளியில்லாத வெள்ளி நிலவு பூமி பந்தின் அதிசய நிகழ்வு அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை வர்த்தகர் அணி சார்பாக தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த பிறந்தநாள் விழாவில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அரசு மருத்துவமனையில் தங்க மோதிரம் போடுவது என்று முடிவு செய்திருக்கிறது. அதுபோல் கிட் பாக்ஸ் கொடுக்க வேண்டியது, நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டியது என்று ஏராளமான திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறோம். அவற்றை நவம்பர் இறுதி என்று இல்லாமல் டிசம்பர் இறுதி வரைக்கும் அவர்கள் கொண்டாட வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 3 நாள் எல்லாம் எலெக்ஷன் இது வந்துடும். ஆனால் அது வரைக்கும் விரைவாக எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செய்வாங்க. எல்லாம் சொந்த காசை போட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை நம்ம பிறந்த குழந்தைகளுக்கும் அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் செஞ்சு பார்க்குறதுக்கு ஆசைப்படுறது மாரி நாங்கள் ஆசைப்பட்டு அதை நாங்களாம் செய்கிறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முதல் கருத்து. ரெண்டாவது கருத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று விஜய் பேசுனதில் என்னுடைய குற்றச்சாட்டு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக கொள்கை இல்லாத கட்சி என்றும் அதில் அண்ணாவுடைய கொடி அதில் பறக்குது அதிமுகன்னு சொல்லியிருக்காரு. இவர் பேசுகிறத பார்த்தா நேற்றுடைய பேச்சில் ஒரு ஊறுகாய்க்கு தொட்டுக்கிற மாதிரி கூட அதிமுகவையோ அல்லது பாஜகவையோ அவர் பேசுனதா தெரியலை. அவர் முழுக்க திமுக மட்டுமே குறி வச்சு பேசியிருக்காரு. அதில் அவர் பேசக்கூடியவர் 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறவர் ஒரு நாங்கள் கரூரில் நடத்தினோம். 2 லட்சம் பேர் சேரில் உட்காந்துருந்தாங்க. ஒரு 2.5 லட்சம் பேர் வெளியில் நின்றுருந்தாங்க. 11 மணி வரைக்கும் வந்துகிட்டே இருந்துச்சு. லாரியில் கூட்டம் இறங்கிட்டு கார்லேயும் வேன்லேயும் ஃபோட்டோ மேடையை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. அவ்வளோ தூரம் செலவு பண்ணுற அவர் 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறவர் ஒரு அரங்கத்தை தனியாக போட்டிருக்கலாம், ஒரு பெரிய கொட்டையை போட்டுருந்துருக்கலாம். அதில் 20,000 பேருக்கு கூட நாங்கள் அனுமதி கொடுத்துருப்போம். அதை போய் ஒரு கல்லூரி வளாகத்தில் போட்டு மாணவருடைய படிப்பை கெடுக்கிற மாதிரி ஒரு கனவுல கூட அந்த தப்பை அவர் பண்ணக்கூடாது. ஆகவே தவறான முன்னுதாரணத்தை பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம். பட் அரசியல் நிகழ்ச்சியை ரொம்ப நாள் நடத்தாமல் வந்துட்டு இதான் முதல் நிகழ்ச்சின்னு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை போய் அங்கே போய் நடத்திருக்க வேண்டியதில்லை. அண்ணா கொடியில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ணா அதிமுகவில் தான் கொடியில் இருக்கிறாரு. ஆனால் இங்கே திமுகவில் தான் கொடிகட்டி பறக்கிறாரு. அண்ணா கொடிகட்டி பறக்கிறது இங்கே தான் இருக்குது. அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு இன்றைக்கி உலகமே வியக்கின்ற அளவுக்கு அங்கேருந்து பார்க்கின்ற ஹிலாரி கிளின்டன்லாம் பார்த்துட்டு வியந்தாங்க. எங்கள் நாட்டிலலாம் சொல்கிறாங்களே மிகச்சிறந்த நூற்றாண்டு நூலகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு பெருமையாக சொன்னாங்க. அதுக்கு அண்ணா பேர் தான் வச்சார். அவருக்கு என்ன தெரியும்? தலைவர் கலைஞருடைய பேச்சு கடைசி நேரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பேச்சு வருதாங்கிறதுக்காக ஒரே ஒரு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவர் அண்ணா சொன்னார், கலைஞர் சொன்னார், ஒரு சொல்லணுனே அண்ணா அண்ணா அப்படின்னு சொன்னார். ஆகவே அண்ணா மேலும் உயிரை வச்சுருந்தார். பெரியார் அண்ணாவுக்கு நீங்கள் எங்களுக்கு பாடம் கற்றுத்தர வேண்டாம். அண்ணாவுடைய கொள்கையும் பெரியாருடைய கொள்கையும் எந்த வடிவில் வைக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். சார் நல்லா புரிஞ்சுங்க. எஸ்ஏஆர் இதில் குழப்படிகள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெட்டை இன்ஜினாக இருந்துச்சு. பீகாரை பொறுத்த வரைக்கும் 20 ஆண்டு காலமாக இருந்த நிதிஷ்குமாருடைய ஆட்களும் 10 ஆண்டு காலம் இருந்த மோடியுடைய ஆட்களும் இங்கே இருந்தாங்க. இருந்துக்கிட்டு இங்களுக்குள்ள மாதிரி தான் அங்கே போய் கேட்க வேண்டியது. கடந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, உன் பேர் கேட்பாங்க, உங்கள் அப்பா பேர் என்ன கேட்பாங்க, வேலைக்காரன் போயிட்டானா, புதுசாக வந்திருக்கானா, எல்லாத்தையும் திருத்திட்டு போயிடுவாங்க. இப்போ அது மாதிரி நடக்குது. ஆனால் 3 தடவை பார்க்கணுங்கிறான். நான் 3 தடவை நீ இல்லாட்டி உன்னை நீக்கிடுவேங்கிறான். அப்படி சொல்லும் போது பட்டியலை வச்சுட்டு அங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பாஜகக்காரன் மட்டும் 3 தடவை இல்லைன்னா அவனுக்கு பிஜேபியிலேருந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் டிக் ஆகிரும். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரனோ தேசஸ்ரீ யாதவ் கட்சிக்காரனுக்கோ அவன் ஊரில் இல்லைன்னா அவன் பேரை அடிச்சுட்டாங்க. அப்படி தான் நீங்கள் 70 லட்சம் பேரை அடிச்சிங்க. தமிழ்நாட்டில் அது மாதிரி நடக்காது. ஏன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்களோட தளபதி முன்னாடியே உஷார் ஆகிட்டார். அவன் சொல்கிறான், ஒரு பக்கம் நீங்கள் என்ன எதுக்குறீங்க, ஆனால் பட்டு போய் எல்லாத்தையுமே பார்க்குறீங்களே வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒரு 3 வகையாக பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்கள் PLA 2 போடுறோம், அது ஒரு வகை பயிற்சி கொடுத்து அனுப்புகிறோம். இன்னொன்று வழக்காடு மன்றத்தில் போய் இருக்கிறோம், அது ஒரு வகை.
இன்னொரு வகை என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிஎல்ஓவோட வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு கூட்டி போயிட்டு அவனுக்கே தெரியுது இல்லைன்னா தெரியல சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக 3 முறையாக பண்ணுறோம். எப்போவுமே அப்படி தான். நீட்டு வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறோம்னா நீட்டுக்கு பயிற்சியும் கொடுக்குறோம். பசங்க படிக்கிறாங்க, +2ல் முடிச்சுட்டு டாக்டருக்கு அது பாட்டு படிச்சுட்டு இருக்கோம். வழக்கு பாட்டு நடக்குது. இப்போ ஒன்றிய அரசு போய் அழுத்தம் கொடுத்து தடுக்கிற வேலையை பார்க்குறோம். அதனால் எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் 3 வகையிலையும் திமுக இருக்குது. இதுக்கு பேர் ரெட்டை விட இல்லை. இது எங்களுக்கு தற்காப்புக்கு இருக்கிற வேலை. முடிஞ்ச அளவுக்கு ஏற்று பார்ப்போம். இல்லைன்னா குறைந்தபட்சம் அதையாக நான் பாதுகாக்கணும்ல. அதனால் எங்களுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குல்ல. மக்கள் இருக்கிறாங்க, அதிகாரி இருக்கிறாங்க. நீங்கள் பீகார் ஒரு தடவை அடிபட்டோம் சார். நீங்கள் பீகாரில் நீங்கள் நல்லா யோசிச்சுங்க. நான் ஒரு முறை பேசும்போது சொன்னேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம், 70 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் 10,000 ரூபா கொடுத்து பண்ணீங்கன்னு சொல்கிறோம். குற்றச்சாட்டை வந்து 70 லட்சத்தை எடுத்துட்டீங்கிறத ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கோம் எஸ்ஐஆரில். இதனால் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய ஆபத்து வரும்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அந்த இவ்வளவு சொன்னதுக்கப்புறமும் நாங்கள் காங்கிரஸ் ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் கூட்டணியோ தேசத்தை அதையோ சொல்லிட்டா நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டு பொய்ன்னு ஆயிடும். அங்காடி தெருவில் ஒரு படத்தில் தான் ஒரு இது சொல்லுவாங்க. ஒரு அம்மா வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவர் கணவரோடு வாழ்ந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தையும் கால் நொண்டியாக இருக்கும். பார்க்குறவன் சொல்லுவான், பாரு உன் புருஷன்தான் நொண்டியாக இருந்தான், உன் பிள்ளையாவது கொஞ்சம் சிவப்பாக அழகாக இருக்கக்கூடாதா, கடவுள் பாரு உனக்கும் நொண்டியை கொடுத்துட்டான்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, நல்ல வேலை நொண்டியனாவே புருஷன் மாதிரி பிறந்தான், செவத்தவனா பிறந்தா எவனுக்கோ பத்துட்டேன்னு சொல்லி 4 பேர் சொல்லுவான். இதுதாங்க சரிம்மா. அது மாதிரி நாங்கள் 70 லட்சம் பேரை எடுத்துட்டேன் திருடிட்டேன்னு சொன்னதுக்கு இந்த ரிசல்ட்டு தான் நாங்கள் சொன்னதுக்கு சரியானது. வேறு ரிசல்ட் வந்தால் எப்போ பார்த்தாலும் குற்றச்சாட்டை ரெடியாக வச்சுருப்பாங்க போலுக்கு, தீர்ப்பை எழுதி வச்சுட்டு வாதம் பண்ணுவாங்க போலுக்குன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் நாங்கள் என்ன சொன்னோமோ அது பீகார் நடந்திருக்கு. நடந்த விஷயத்தை இந்தியா முழுசும் போனதுனால இந்தியா முழுசும் உஷாராயிட்டாங்க. இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, மேற்கு வங்காளம் எல்லா இடத்துக்குமே வரப்போகிற தேர்தலில் எல்லாருமே உஷாராக இருப்பாங்க. அதில் அதிகமாக எப்போவுமே தளபதியை பொறுத்த வரைக்கும் அவங்க திட்டம் போடுறான்னு வச்சுக்கோங்க, பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறாங்க, தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கை குறைக்கிறாங்கன்னா உடனே வழக்கு போடுறேன் பாரு, எதிர்ப்பு கொடுப்பாரு. அங்கே அதிகாரி மட்டத்தில் என்ன இருக்கோ, மகராசன் புண்ணியமாப்பா இந்த தளபதி, அந்த தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கார் முத்துவேல் கருணாநிதி புண்ணியமா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடுவாங்க. அவருடனே உஷாராகிடுவார். ஆக எந்த திட்டமும் எங்களை முறியடிப்பதற்காக தீமையாக வருகின்ற திட்டங்களை முன்னின்று தடுத்துகின்ற அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற தலைவர் கிடைத்ததுனால அந்த எஸ்ஐஆர் எங்களுக்கு பாதிப்பு இருக்காது. கோவையில் மெட்ரோ வராதுக்கு காரணம் வந்து திமுக தான் சொல்லி பாஜக தொடர் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டேன். அண்ணாமலையாக இருக்கும் இல்லை வானதி சீனிவாசன், அதை பற்றி மெட்ரோ வராதுக்கு காரணம் வந்து அப்படி அவர் சொன்னதான் நான் படிக்கலை. மெட்ரோ வராதுக்கு இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரியான விளக்கம் கொடுக்கலன்றாங்க. அது தலைவர் அழகாக சொல்லியிருக்காரு. எப்படின்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது மாமியார் போட்டா மண் குடம், மருமகள் போட்டா பொன் பொண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, உனக்கு வந்தால் தக்காளி எனக்கு வந்தால் ரத்தம்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாதிரி அவன் என்ன சொல்கிறான்னா அவனால் ஒத்துக்க முடியல இந்த திட்டத்தை சார். நீ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த தப்பு நடந்தாலும் அது தப்பு இல்லைன்னு சொல்லி ஆதரிக்கிற கூட்டம் வந்து இந்த காவி கூட்டமும் எடப்பாடி கூட்டமும். அவர்தான் சொல்கிறாங்கல்ல எஸ்ஐஆர் வந்து வேணும்னு சொல்லி கேட்குறாங்களா, அது மாதிரி தான் இதுக்கும் என்ன சொல்கிறாங்க சமாளிக்கிறாங்க. இல்லைங்க சரியாக கேட்கல, என்ன சரியாக கொடுக்கல, சரியாக தான் கொடுத்துருக்காங்க. 20 லட்சம் பேர் இருக்காங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னாலாம் வந்து 20 லட்சம் இல்லை 14 லட்சம் 15 லட்சம் தான் இருக்குது. அவர் 20 லட்சத்துக்கு 30 லட்சம் ஃப்ளோட்டிங் பீப்புள் நிறைய இருக்கிறாங்க, அதிகமாக இருக்குது. இது வந்து ஓட்டு இல்லைல்ல, இது இப்போ ட்ராவல் தானே. சின்ன சின்ன ஊரில் கூட அதிகமாக இல்லையா, அது கேட்டிருக்கோம், அதை கொடுத்துருக்கலாம். இவ்வளோ வருஷ காலம் நீண்ட காலமாக கிடப்பில் போட்டுட்டு இப்போ இல்லைங்கிறதுக்கு சொல்கிற காரணம் கடைசியாக தலைவர் சொல்லிட்டார், நில ஆட்சிதமும் நாங்களே பண்ணி தரேன்ட்டார். நீ சின்ன சின்ன தெருவெல்லாம் இருக்குதுங்க, நாங்கள் சின்னத்தை நான் வாங்கி தர்றோம். ஒரு மாநில அரசு அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறது. நீங்கள் என்ன ஒன்று கேட்குறது சார், போனதான் 2வது திட்டத்தை நீங்கள் அறிவிச்சிங்க சென்னையில், மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவிச்சு விட்டு அதுக்கு பணமே நீங்கள் கொடுக்கல. நீங்கள் கொடுக்காம எங்கள் சொந்த நிதியிலேருந்து நாங்கள் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். மாநில அரசில் தளபதி வந்து பண்ணியிருக்காரு. தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒன்றிய அரசை கேட்டு பார்த்துட்டே இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே வரலேன்னு வழக்கம் போல் இருக்கிற நிதியை வச்சு பிரட்டி பண்ணி முடிச்சிட்டாரு. அப்பாவது நீங்கள் வந்து திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க, ஆனால் பணம் தரல. இப்போ திட்டத்துக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. திட்டம் அருமையான திட்டம், நொண்டிச்சருக்கு சொல்லக்கூடாது. ஆட தெரியாத பொம்பளை மேடை கோடன்னு சொல்கிற மாரி நீங்கள் வந்து கொடுக்க தெரியாத மனசு உள்ள நீங்கள் வந்து அவன் வந்து சரியானது சரியாக தான் கொடுத்துருக்குறோம். என்ன குற்றச்சாட்டு சொல்லுங்கள். ஒரு நீதிமன்றத்தில் சொல்லுவாங்களே அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காங்க, மறுபடியும் திருப்பி கொடுப்போம், மறுபடியும் திருப்பி கொடுப்போம். இப்போ சொல்கிறான் தலைவர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது கூட இல்லையே நாங்கள் சொல்லலை, சும்மா ஒரு சின்ன என்கொயரி சில விதிகளை மட்டும் கேட்டிருக்கோம் அப்படி இப்போ இழுக்கிறாங்க. அதனால் அப்படி இழுக்கிறதுனால சீக்கிரம் கிடைக்கும் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா தளபதியுடைய வாக்கை எடுத்து அவங்க பண்ணாங்கன்னா இங்கே வந்து எந்த வாக்குமே அவர் கிடைக்காது.